ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும், நான் சொல்லக்கூடிய இந்த 2-3 விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணி பழகுங்க. தயவு செஞ்சு டைம் கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் ஓஎம்ஆர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் வச்சு ஓஎம்ஆர் ஃபில் பண்ணி பழகுங்க. சரிங்களா? இந்த பபிள் பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரு எம்டி ஷீட் எடுத்து எல்லா ரவுண்டையும் பபிள் பண்ணி பழகிக்கோ. சரியா? அப்போ தான் பப்ளிங்கான டைமிங் வந்து ஒரு நாள் குறைக்க முடியும். அட்லீஸ்ட் உட்காந்து ஒரு ஷீட் எடுத்தோன்னா மொத்தம் என்ன சார் 180 கொஸ்டின் இருக்கும். ஒன்று வந்து 4 பபிள் இருக்கும். எல்லா பபிளை ஃபில் பண்ணு. சரியா? சும்மா உட்காந்து எல்லா பபிள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் அக்யூரஸியும் டைம் வந்து கிடைக்கும். புரிஞ்சா? ஓகே, எஸ். இப்போ என்னென்ன ட்ரிக்கு சார் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, சார் நான் மொத்தம் கொஸ்டின் பேரை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் ஃபில் பண்ணுவேன். இது ஒன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். சரியா? ஃபுல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ணுவாங்க. தயவு செய்து இதை பண்ணாதீங்க. ஓகேவா சார்? நான் இதை தான் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் அது கூட ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிப்பாரு. ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக முடிக்க போகிறேன், ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக முடிச்சு ஈச் சப்ஜெக்டாக ஃபில் பண்ணுவேன். இது ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மூணாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன பற்றி இந்த ரவுண்டாக போகணும். ஃபிசிக்ஸில் இருக்கிறது ஈஸியான கொஷின், அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது ஈஸி, அடுத்து பயாலஜியில் இருக்கிறது ஈஸி கொஷின். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஈஸி கொஷினை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு பெட்டரான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து பாரு. ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் 5 கொஷின் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அடுத்த 5 கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும், அடுத்த 5 கொஷின் ஒயிட், அடுத்த 5 கொஷின் பிங்க், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஓகேவா? அப்போ 4வது ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பிங்க் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து பாரு, ஒயிட் பிங்க்னு இருக்கும். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணிக்கோ. 5 கொஷின் பார்த்தி 5 கொஷினை ஃபில் பண்ணு, அடுத்த 5 கொஷின். ஓகே, ஸோ 5 கொஷின். அடுத்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, பேஜ் பை பேஜாக ஃபில் பண்ணுவாங்க. இதில் இருக்கிறதுல ஈஸி அண்ட் பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெத்தட் இந்த 2 மெத்தடாக இருக்கும். சரிங்களா? ஏன் இந்த 2 மெத்தடு அப்படின்னா, இந்த மெத்தட்லையும் மிஸ்டேக் வராதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? அப்போ மிஸ்டேக் ஏன் வராது? ஏன்னா யோசிச்சு பாரு, நம்பர் வந்து 5 கொஷின் இருக்க போது வந்துட்டு, அப்போ நீட்டாக இந்த 5 கொஷினை பார்ப்பேன். அப்போ நீ எந்த கொஷின் விட்டுருக்குங்கிறது உனக்கு அப்பயே தெரிஞ்சிடும். இல்லைனா பேஜ் பை பேஜ் ஒரு பேஜ் எடு, அதில் 3 கொஷின் இருக்கா, 3 கொஷினை ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போ. நான் இந்த 2 மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை சார் நல்லா ஃபுல்லாக தான் ஃபில் பண்ணி பழகியிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணி பழகியிருக்கேன்னா இதில் வந்து நீங்கள் நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் பண்ணுவீங்க. இல்லைன்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறப்போ டைம் பத்தாது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன், கடைசியில் டைம் பத்தாது. டைம் பத்தாமலே ஒரு 10 கொஷின் வந்து ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொஷின் தெரியா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எந்த கேட்டகிரி சார், அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல். 1 கொஷினை ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு கொஷினை சால்வ் பண்ண ஒரு கொஷினை ஃபில் பண்ண, இதில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ பெஸ்ட் எது அப்படின்னா, ஒன்று இந்த 5 கொஷினை முடிச்சு 5 கொஷினை ஃபில் பண்ணு, இல்லை பேஜ் பை பேஜ். அதே மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன பண்றீங்க, இனிமேல் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்காச்சு இதில் எந்த மெத்தட் உனக்கு பெஸ்ட்டாக இருக்கு. சார் நல்லா ஃபுல்லு தான் சார் பண்ணி பழகிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த எரர்லாம் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் பேப்பர் இருக்கு, நீ ஓஎம்ஆருக்கு ஃபில் பண்ண போற, கடைசியில் தான் ஃபில் பண்ணுவேன், அது உன் பிரச்சனை. ஓகே, ஐ ஃபாலோட் த ஃபர்ஸ்ட் கேஸ், நீங்க சொன்ன 2மே நடந்திருக்கு. சரியா? ஸோ நீ ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபாலோ பண்ணுற ஒன்று என்ன ஆகும் சார், இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப மேலே கீழே குண்டக்க மண்டக்க மார்க் பண்ணுவீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க சார், டைம் பத்தாமல் போயிடும். சார் ஈச் சப்ஜெக்ட் ஃபில் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பயோ, அது உங்கள் இஷ்டம். சரி, அதான் சொல்கிறேன், ஈச் சப்ஜெக்டாக ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஈஸியான கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு 120 கொஷின் கிட்ட ஈஸியான கொஷின் இருக்கும், 120 கொஷின் அப்படி டக்குன்னு ஒரு 40 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவேன், எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து. அந்த கொஷினை ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் வாய்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த 2 பர்டிகுலர் மெத்தடில் என்ன ஆகும்னா எரர் வந்து கம்மியாகும். ஏன்னா இப்போ நீ ஃபிசிக்ஸை வந்து சால்வ் பண்ணுறேன்னு வச்சு, அதில் எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு சில கொஷின் நீ சால்வ் பண்ணாமல் போயிருப்பேன். ஓகே, அப்போ ஒரு 5 கொஷினை சால்வ் பண்ணு, 5 கொஷின் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணு. ஏன் இந்த 5 கொஷின்னா, இந்த கலர் வந்து உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஓஎம்ஆர் ஷீட்ல இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே ஒயிட் கலர், இங்கே பிங்க், அடுத்து ஒயிட், அடுத்து பிங்க், அடுத்து ஒயிட், அடுத்து பிங்க், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த எரர் குறையும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் சார், ஒரு பேஜை சால்வ் பண்ணு, ஒரு பேஜை ஃபில் பண்ணு.
இல்லை சார் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன், அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தட் சொல்லுங்கன்னா, இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ண உடனே, சரியா, நான் ஃபுல் ஃபிசிக்ஸாக ஒன்றா தான் ஃபில் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க, இல்லை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செய்து சரியா ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுன்னா 5ல் போய் ஒரு ரவுண்டு மட்டும் வச்சிரு, சும்மா ஒரு சின்ன டாட், அந்த டாட் மட்டும் ரொம்ப லேசாக ஒரு டாட் வை, பபிள் பண்ணாத, லேசாக டாட் வை. அப்போ நல்லா பாரு, ஒரு 5 கொஸ்டின் முடிச்சு 5 இடத்துல டாட்டை வச்சிரு, அடுத்த 5 கொஸ்டின் முடிச்சு 5 இடத்துல டாட்டை மட்டும் வச்சிரு, ஃபைனலாக பபிள் பண்ணுறது கடைசியில் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? அதே மாதிரி இந்த ஃபுல்லாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடைசியில் ஒரு 20 நிமிஷம் இருக்கிறப்ப எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கியோ அதோட நிப்பாட்டிட்டு பபிள் பண்ண ஆரம்பி. பபிள் பண்ணுறதுக்கு 20 நிமிஷமாச்சு ஆகும். புரிஞ்சா? ஓகே, புரிஞ்சா? தயவு செய்து மிஸ்டேக்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த 2 மெத்தட் பெஸ்ட் மெத்தட். 5 கொஸ்டினை சால்வ் பண்ணி இல்லை பேஜ் பை பேஜாக பண்ணு. ஃபுல்லாக பண்ணுவீங்கன்னா அங்கங்கே டாட் 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 வச்சுக்கிட்டே போ. ஓகே, அப்போ ஃபைனலாக ஒரு தடவை ஃபில் பண்ணுறப்போ இங்கே கொஷினை பாரு, இங்கே டாட்டை பாரு, 2 மேட்ச் ஆகுதா, ஆகுது, பபிள் பண்ணு. கொஷினை பாரு, டாட்டை பாரு, மேட்ச் ஆகுதா, மேட்ச் பண்ணு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து எஃபெக்டிவான மெத்தட். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டெஸ்ட் ஆச்சு இந்த மெத்தட்ஸ் வச்சு கொடுத்து பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஷீட் எடுத்துக்கோ. ஒரு எம்டி ஷீட் எடுத்து அதில் எத்தனை பபிள் இருக்கோ எல்லா பபிளையும் ரவுண்டு பண்ணு, எல்லா பபிளையும் ரவுண்டு பண்ணு. புரிஞ்சா? எனக்கு பபிள் பண்ணுறப்ப கொஞ்சம் ஷேடு பண்ணுறப்ப வெளியே போகுது, லைட்டாக வெளியே போனால் பிரச்சனை இல்லை. சரியா? என்னையெல்லாம் இந்த மாதிரி என்டிஏ வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, ஏன்னா பெண்ணும் கொடுக்க போகிறான். ஓகே, அப்போ எனக்கு என்ன சார் வேணும்? பசங்களுக்கு பபிள் பண்ண தெரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், எனக்கு என்ன சார் தேவை? எனக்கு என்ன தேவை? பசங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணும். அப்போ நான் ஒரு என்டிஏக்கு பதிலாக இருந்தேன், சரிங்களா? ஏன்னா என்டிஏட்ட நிறைய பெரிய டெக்னாலஜி இருக்குன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. நான் ஒரு பெண்ணு எப்படி ஒரு பெண்ணை உருவாக்கியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஸ்டாம்ப் பேட் வச்ச பெண்ணு மாதிரி ஒரு பெண்ணை உருவாக்கியிருப்பேன். நான் பசங்க என்ன பண்ண போதும் சார், இந்த பெண் எடுத்துட்டு இப்படி இருக்காது, எக்ஸாம்பிள் இருக்காது, இது என்னோட ஆசை. சரியா? நான் ஒரு என்டி இடத்துல இருந்தால் நான் இதை பண்ணியிருப்பேன், இந்த இடத்துக்கு பசங்களுக்காக கொண்டு வந்திருப்பேன். நான் என்ன பண்ணி இப்போ ஸ்டாம்ப் பேட் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு சும்மா இந்த பின்னாடி தெரியுத குண்டா இருக்கா, ஸ்டாம்ப் பேட்ல தோடு இந்த இடத்துல வை, பபிள் ஃபில் ஆயிடுச்சு. ஸ்டாம்ப் பேட்ல தோடு இந்த இடத்துல வை, பபிள் ஃபில், பபிள் ஃபில், பபிள் ஃபில், பபிள் ஃபில், பபிள் ஃபில். இப்படி கொடுத்தா நல்லா முடிஞ்சிருக்குமே. ஏன்னா பேனா கூட நீங்க தானே கொடுக்க போறீங்க, கரெக்டா இல்லையா? ஏன்னா பசங்கள்ட்ட என்ன சார், அவனுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணணும், கரெக்டா இல்லையா? ஆனா இதெல்லாம் பண்ணாம நாங்க வந்து ஏஐ வச்சு இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பசங்களுக்கு கொண்டு வரலாம். பபுள் வந்து இந்த ரவுண்டு பண்ணு, கரெக்டா ரவுண்டுக்குள்ள இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் நீ பார்க்கணும், அந்த ரவுண்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஓகே, அப்ப பசங்களுக்கு இதுலயே ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி உட்காந்து கரெக்டா ரவுண்ட் பண்ற. இந்த ரவுண்டு பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் இருக்குன்னா இந்த ரவுண்டை சுத்தி இந்த மாதிரி போடு, ஒன்னுக்கு வந்து ஒரு 2 கோடா போட்டுரு, அடுத்து வந்து உள்ளர ஷேடு பண்ணிக்கோ. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக், உனக்கு எது வந்து பெஸ்டா இருக்கு அதை பாருங்க. ஓகே, ஒரு என்டி வந்து பசங்களுக்காக நல்லது யோசிக்கணும். இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேட் வச்சு இல்லை ஒரு பேனாவே கொண்டு வரலாம். ஒரு பசங்கள நீங்க எவ்வளோ காசு வாங்குறீங்க சார்? 1500 1800 ரூபா வாங்குறீங்க, கரெக்டா? சார் திங்கிங் டே பை, இதை நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் இப்போ எனக்கு ஸ்டாம்ப் பேட் சொன்னேன், எனக்கு என்ன யோசனைனா நீட்டா இப்படி ஒரு பெண்ணு மாதிரி இருக்கணும் சார். ஓகே, அந்த பெண்ணை கொண்டு போய் இந்த பபிளுக்கு மேலே வை, மேல இருந்து அமுக்கு, அதை கரெக்டாக போய் வச்சுக்கணும், உட்காந்துக்கும். சரியா? மேலே போய் வை, மேலே அமுக்கு. நம்மளுக்கு அப்படி இந்த நீடில் பென்சில் இருக்குல்ல, அதே மாதிரி மேலே வச்ச உடனே இப்படி அமுக்கு. நீ ஒரு பெண்ணை உருவாக்க முடியாதா? எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்க வச்சிருக்கீங்க, இந்த ஐடியா வந்து வெளியே வராதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி பப்ளிங் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? பபிள் எப்படி பண்ணும், என்ன பண்ணும், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே.